நேயர்களே வணக்கம். எந்த ஷா வந்தால் என்ன, டெல்லி பாதுஷா நினைப்போடு வந்தால் தமிழ்நாடு பாடம் புகட்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சமீபத்தில் பேசியிருந்தார். அரசியல் இயல்பாக பார்க்குறவங்களுக்கு புரியும், அவர் அமித்ஷாவை தான் குறிப்பிட்டார். விரைவில் தமிழ்நாடு வருகிறார் அமித்ஷா அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தேசிய அளவில் அதிரடி மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க. தேசிய அளவில் புதிய செயல் தலைவரை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கையோடு தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பாஜகவுக்கோ எந்த கட்சிக்கோ வரக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு ஹை ஆன் அமித்ஷாவுடைய ப்ரையாரிட்டி என்று சொன்னாலும் கூட அதற்கான முஸ்தீபுகளை சமிக்ஞைகளை நம்ம பார்க்க முடிகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வலுவான அணியை கட்டமைச்சிருக்கிறதா என்டிஏ? அதற்கான பணிகள் இன்னும் மும்முரமாகுமா? அந்த திசையில் இருக்கா? அமித்ஷாவுடைய தமிழக திட்டம் என்ன? டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை அப்படின்னு நிறைய முக்கியமான கேள்விகள் விடை தெரிய வேண்டிய அதுக்கான ஃபார்முலாலாம் இருக்கே. இதை பற்றி விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்கள் திரு ஜுபேர் அவர்கள், திரு நாகராஜ் அவர்கள், திரு துரை கருணா அவர்கள், திரு பொன் வில்சன், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்? நாகராஜ்டேருந்து ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி சிஎம் சேலஞ்ச் பண்ணுறார், எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அது அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுது. எல்லா கட்சியும் அப்படி தான் காட்டும் அப்படின்னாலும் அதற்கு நிகரான கான்ஃபிடென்ஸும் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் என்டிஏ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்டிஏவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது அவங்க கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வழி அமைக்கலை. என்ன அமைக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சிருவாங்களா தேர்தல்? அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போன ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் முடிஞ்சிடும், ஆகஸ்ட்டில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒன்று இழுத்துக்கிட்டே போகுது. திரும்ப பிரச்சனை வந்து ஓபிஎஸ், டிடிவி அந்த இதுலேயே திரும்பி ஏப்ரலில் அமையும் போது நீங்கள்லாம் என்ன வியாக்கியானம் கொடுத்தீங்க? எவ்வளோ சீக்கிரமாக அமைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ அமைச்சாதான் ஜெல் ஆகும் அப்படின்னு. எதுக்கு? பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இப்போ வேற சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களே. பிஜேபி அதிமுக ஜெல்ல சக்ஸஸ் ஆயிருக்கு இல்லைங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் சேர வாய்ப்புள்ள மற்றவங்க எல்லாம் சேரணும்னா இன்னும் ஜெல்லாக வேண்டிய சகோதர பையெல்லாம் நிறைய இருக்குது. இல்ல, அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ ஒரு பெரிய பைப் இருக்கு, நிறைய ஓட்டை இருக்குமோ, ஒரு ஓட்டை அடைக்குமோ இன்னொரு ஓட்டை புதுசா வரும்போது இப்போ அந்த ஹோலை வந்து அவங்க அடைக்கிறதுக்கான வேலையில ஓட்டையா இருக்குங்க. இல்ல, அது உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். ஆனா இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு அட்வான்டேஜா இருக்கிறதுனா இதுதான் இருக்கிறது பலமான. இப்போ திமுக வேண்டாம் நினைத்தால் ஒரு நம்பிக்கைக்குரிய அணையா ஒரு அதிமுகவும் ரெட்டலையும் இருப்பது தான் இந்த கூட்டணியோட பெரிய ஸ்ட்ரென்த். கிரவுண்ட்ல கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதை கொண்டு போயிருக்காங்க. அந்த கொண்டு போயிருக்காங்க. இப்போ இபிஎஸ் அவர்களை பாத்தீங்கன்னா 175 தொகுதி கிட்டத்தட்ட வந்து அவர் பிரச்சாரம் செஞ்சுட்டார். டிசம்பர்ங்கிறது ஒரு குரூஷியலான காலம். இப்போ இப்போ என்டிஏ, நீங்க சொல்ற என்டிஏ ஒரு ஆப்வியஸ் கவர்மெண்ட் இன் வெயிட்டிங்கா ஒரு பர்செப்ஷனை பெற்றிருக்கா? obvious government video perception. If they don't want DMK na, NDA is the only choice in the ground level perception. Yes, it is. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதை ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார், மக்களிடையே மீட் பண்ணிட்டு இருக்கார், திமுக ஆட்சி என்ன நடக்குதுன்னு சொல்றார். நீங்க ஒரு விஷயத்துல வந்து திரும்பி நம்ம ஃபோக்கஸ்டா பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கார். ரைட். அவர் ஆன்டி ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணல. நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பத்தி பேசுவதை விட அமித்ஷா, மோடி, பிஜேபி, சங்கி அவர் வந்து அந்த டோனை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த தேர்தலை பொறுத்தவரை இது அதிமுக வர்சஸ் திமுக தான் களம். ரைட். பிஜேபி இந்த தேர்தலை பொறுத்தவரை செகண்ட் பார்ட்னர் தான், நாட் அ பிரைமரி ஃபோர்ஸ் இந்த தேர்தலை பொறுத்தவரை. ரைட். பிரைமரி ஃபோர்ஸ் வந்து ஏடிஎம்கே தான் இந்த தேர்தலில். இந்த இடத்துல தான் முதல்வர்கள் மிஸ் பண்றார். ரைட். எம்பி எலெக்ஷன்ல ஒரு மாதிரி ஒர்க் பண்ணோம், எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணோம். மிஸ் பண்றாரா இல்ல இது ஸ்ட்ராட்டஜிக்கா செய்யறாரா? ஸ்ட்ராட்டஜிக். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து நம்ம தான் வச்சுக்கணும், ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சைட்ல வந்து உங்களுக்கு விஜய் அவர்களும் அதே தான் பேசுறாரு. பிஜேபி வேண்டாம், ஏடிஎம்கே வந்து கட்சியே கிடையாது அப்படின்னு ஒரு இது பேசும்போது ஒரே டோன்ல இருக்கு. அதை இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கு முதல்வர் அவர்கள் இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ரைட். அந்த விஷயமா தான் பார்க்குறேன். as of now today DMK is in the upper hand, அல்ல நோ டவுட். ரைட். பட் நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறது எல்லாருமே என்னது, ஏடிஎம்கே கேம்லே இல்லை, இந்த ரைட் ஆஃப் பண்ணுறது தான் தப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் there are days to go. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷேப் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 10-15 நாள் எல்லாம் தெளிவாயிடும். கடைசி நேரத்தில் மாறுதல்கள் வந்து அதிரடியாக களமாறினதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? ஏதோ பெரிய திட்டம் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலையா? இல்லை, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒன்றும் அவங்க வந்து வலுப்படுத்தாமல் தான் இருக்கிறாங்க. அவங்களே சொன்னார் நிறைய ஓட்டைகள் இருக்குது, ஒரு ஓட்டை அடைச்சா இன்னொரு ஓட்டை இருக்குது, பைப் ஃபுல்லாகவே ஓட்டையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது யதார்த்தமான உண்மையும் கூட.
திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரவுண்டில் அவங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கிரவுண்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா முந்தா நாள் திருவண்ணாமலையில் அது ஒரு பக்கம் தான் பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம், எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம், அவங்களும் களத்தில் இல்லை இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஜெல்லாகாமல் இருக்கல ஒன்றும். இப்போ நயினார் நாகேந்திரன் தனியாக அவர் பண்ணிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அங்கே தனியாக பண்ணிட்டு இருக்காரு. கூட்டணி இவ்வளோ அன்பா இருக்காங்க சார் ரெண்டு பேரும். அண்ணன் தம்பி கூட அப்படி இருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க ரெண்டு பேரும் அன்பாக இருக்கிறாங்க. கட்சிக்குள்ளே ஒரு அன்பாக இருக்கிறாங்கிறது தெரியலையே. ஓபிஎஸ் தொடர்ந்து எதிர்க்கிறாரு, டிடிவி தினமும் எதிர்க்கிறாரு. கூட்டணியில் இருந்து அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒன்றும் ஜான் பாண்டியன் முடிவெடுக்கலை, சி சண்முகம் முடிவெடுக்கலை. இவங்க ஒன்றா ஜெல்லாகி பிரச்சாரம் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ நம்ம வழக்கமாக தேர்தலில் பார்க்குறது என்ன, பல கூட்டணிகள் ரொம்ப தேர்தல் நெருக்கத்தில் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அமையறதானே. இல்லை, அது வந்து ஒரு கட்சியில் இருப்பாங்க. அதிமுக திமுக இருப்பாங்க. சீட் ஏதாவது கிடைக்காத பட்சத்தில் வேற ஒரு அணிக்கு தாவுறதுங்கிறது வந்து நார்மலான விஷயம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸ் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த அதிமுக இருக்க பிளவை சரி பண்ணணும். முதல்ல அதிமுக கொடுக்க குழப்பத்தை சரி பண்ணணும். இதுலேயே இங்கே சிக்கல் இருக்கு இல்லையா. இப்போ அது வந்து வேறு ஏதாவது கருத்து ரீதியான முரண்பாடுகள், தொகுதி ரீதியான முரண்பாடுகள், சீட்டு ஏதாவது கேட்குறாங்க முன்ன பின்ன அப்படின்னா கூட சரி செய்யலாம். முதலமைச்சர் கேண்டிடேட்டே மாற்றுங்கன்னா இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால சொல்லிட்டு வெளியேறாரு. இப்போ அங்கே தானே சிக்கல் வருது. அப்போ தான் சரி செய்ய முடியாமல் தான் இந்த 3-4 மாதமாக அவங்க இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ வெளியேறி 3 மாதம் ஆச்சு. இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் முழுவதுமாக இந்த பக்கம் அவங்க திரும்பி இருக்கிறாங்க. அப்போ இதை முதல்ல சரி பண்ணணும். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி. டிடிவி பிரிக்கிறதும் அதிமுக ஓட்டு தான், ஓபிஎஸ் பிரிக்கிறதும் அதிமுக ஓட்டு தான். அப்போ அதை சரி செய்யாமல் இந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியாதுன்னு பாஜக நினைக்குது. அதுக்குண்டான முயற்சிகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து தன்னுடைய இடத்த ஸ்கோர் பண்ணுறதுக்காக அவர் ஒரு கையில் எடுத்து இவங்களை எப்படியா உள்ளே கொண்டு வந்துடுங்கிற மாதிரியான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அநேகமாக அவர் அமித்ஷா வர்றப்ப சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சந்திச்சா நல்லா இருக்குமா பொன்வேல்சன் சார்? இப்போ ஒரு பக்கம் அவங்களோட அண்ணன் தண்ணி பழங்க மாட்டோம், அவங்க துரோகி எதிரின்னு எல்லாம் முத்திர குத்தியாச்சு. ஆனால் அவரை பார்க்குறாரு, ஏன் அமித்ஷாவே கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இது கூட்டணி தர்மமா? அமித்ஷா வியூகம் உங்கள் வியூகம்லாம் ஜெல் ஆகுதா? இல்லை, இப்போ நம்ம அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு முக்கிய அம்சம் அப்படின்றது கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் அந்த லெவலில் வச்சு திமுக பார்க்குதுன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அமித்ஷாவை குறித்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குதோ அப்படின்ற எண்ணம் வருது. இப்போது பிரச்சார யுத்தியை சொல்கிறீங்க. திமுகவுடைய பிரச்சார ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிர்வாகிகள் லெவலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் தொகுதி வெற்றி, என் பூத்து வெற்றி பூத்து அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் சந்திக்கிறாரு. இப்போது என்னென்னா இளைஞரணி நிர்வாகிகளை போய் பார்க்குறாரு. அப்போ என்னென்னா கட்சி கட்டமைப்பை மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க ஒழிய மக்கள்கிட்ட போய் இவங்க இன்னும் ரீச்சே ஆகலையாது திமுகவை பொறுத்த வரைக்கும். அதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி 71 வயசில் 175 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு விட்டார். அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் ஒவ்வொரு இடத்துலையும் பொதுமக்கள்கிட்ட நேரடி பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டாரு. சரி, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி 2 பேரும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அலையை உருவாயிட்டாங்க. செல்வி ஜெயலலிதா மதுரை திருச்சி எல்லாம் போகும்போது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியா அது பார்க்கப்பட்டது. அப்படி உங்களுக்கு அந்த ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. இப்போ நீங்க அந்த 175 தொகுதியில எந்த தொகுதியாவது எவ்வளவு மக்கள் குறைவாக இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எதிர்பார்த்ததை விட அதிகமாக மக்கள் அங்க கூடினாங்க. அரை மணி நேரத்தில் ஒரு தொகுதி, அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு தொகுதி, அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு தொகுதி. இப்படி போன இடத்துலயே அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறாருன்னா அப்போ பாருங்க. அதாவது ஒரு இடத்துல மாநாடுக்கு கூடலாம், இல்லை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூடலாம். இது பிரச்சாரம் மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு தொகுதி, 1 மணி நேரத்துக்கு ஒரு தொகுதி, ஒரு நாளைக்கு 3 தொகுதி போகும்போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்கன்னா எதிர்கட்சி தலைவருக்கு, பெரிய சரிஷ்மா இல்லாத தலைவருக்குன்னா, அப்போ கடந்த 4.5 வருஷத்தில் அதிமுக எடப்பாடி எவ்வளோ மேலுன்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை ஈடுபட்டாங்க? கம்யூனிஸ்ட் எங்கே பிரச்சாரத்துக்கு மக்களை நோக்கி போயிட்டாங்க? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எங்கே மக்களை நோக்கி போயிட்டாங்க? மதிமுக இவங்க எல்லாம் என்னன்னா எதை நோக்கி போகிறாங்கன்னா திமுக எதிர்ப்பை நோக்கி போகிறாங்க. களத்தில் ஒன்று சாம்சங் பிரச்சனைக்கு போகிறாங்க, இல்லைன்னா எங்களுக்கு கொடி வைக்க கூட அனுமதி கொடுக்கல. 8 மாசத்து பிரச்சனையே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோமே. போன வாரம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் அவர் கட்சி ஆபீசர் அவருக்கு இடமே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. அமித்ஷாவுக்கு ரோலே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அவர் டெல்லியில இப்ப பாக்குறாரு. இல்ல அத இப்போ அதெல்லாம் இப்போ நீங்க நான் சொல்றேன் கேளுங்க.
திமுக கூட்டணியை விட்டுருங்க, அதிமுக கூட்டணியில் அதாவது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்தில் ஓட்டு பெற்ற ஒரு கூட்டணி கட்சி சொல்லுங்க திமுகவை தவிர. அதிமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் ஓட்டு பெற்ற ஒரு கட்சி கூட இருக்குது, பிஜேபி. தனியா யோசிச்சு பாருங்க. அதிமுக சேர்க்க வேண்டிய இடத்துல இல்ல இப்ப சேர்க்க வேண்டிய இடத்துல பிரச்சனை என்னங்கிறது பலமுறை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த 18% அப்படிங்கிறது யார் யார் வாங்கின ஓட்டு இல்ல சரி இல்ல சார், நீங்க பேசும்போது நான் பேசலாம், நான் வெளியே இருந்து பேசுறேன், நீங்க கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பேச முடியாது. அதனால என்னன்னா இப்ப இதுல கூட்டணியை சேர்க்க வேண்டியது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு, தேமுதிக. நீங்க சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் 4.33% பிஜேபி கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினது. அதே மாதிரி இல்ல கணிசமான ஓட்டு சொல்றேன், 2.55% தேமுதிக வாங்கினது, 0.9% டிடிவி தினகரன் யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 234 தொகுதியிலும் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிறாருன்னு நீங்களாம் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களே, அந்த தினகரன் பிஜேபி கூட்டணியிலேயே எனக்கு ஒரு சீட்டு போதும்னாரு. அண்ணாமலை கம்பல் பண்ணி திருச்சியில நிக்க வச்சாரு. அந்த நிலைமையில டிடிவி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் எந்த டெபாசிட் எடுக்க வச்சாரு? நீங்க சொல்றது ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் எடுக்க வச்சாரு. ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் எடுக்க வச்சாரு 24,000 ஓட்டு. நீங்க சொல்ற தேர்தல் இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க. திமுக இல்ல 2024 திமுக டெபாசிட் எடுக்க வைக்கல. அவர் எத்தனை தொகுதியில நின்றாரு? ஒரு தொகுதியில நின்று அப்பாவும் சார், அப்பாவும் சுயேட்சையா நின்னு ஜெயிச்சிருக்காரு சார். சில இடங்கள்ல அப்பாவும் பூத் லெவல்ல வாங்கி இருந்தது. அப்பாவும் சுயேட்சை இல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்கள விட்டுட்டு எதுக்கு அப்போ பிஜேபி வந்து அதிமுக பக்கம் எடப்பாடி பக்கம் வரணும்? இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்தவங்க ஒரு பக்கம் அண்ணாமலை மூலமா டிடிவி பார்க்கறாங்க. அண்ணாமலை பிஜேபி தலைவர் தான். அமித் சரி அவரா தனியார்ங்கறால உங்களுக்கு ஒரு பார்வை இருந்தா கூட அமித் ஷா சொல்றதெல்லாம் ஓபிஎஸ் பார்க்கறாரு. யூகங்கள் சார். நான் என்ன சொல்றேன், ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து இங்க கூட்டணியை உறுதிப்படுத்தும் பொழுது அமித்ஷா சொன்ன முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் எந்த நேரத்திலையும் கலந்துக்க மாட்டோம். இல்ல அடுத்தது சொல்றேன் கேளுங்க சார். இல்ல அடுத்தது சொல்றேன் கேளுங்க. அவர் கூட்டணிக்காக எப்படினாலும் வியூகம் அமைக்கிறார் சார். அதாவது எடப்பாடி தான் தலைவர், எடப்பாடி தான் முதலமைச்சர் சார். இந்த கண்டிஷனுக்கு யார் வேணாலும் பேசலாம் சார். செல்வ பெருந்தகை போய் பார்த்தாரு சார், ராமதாஸ் ஐயாவை வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு சார். பிசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அணியில் இருக்கணும்னு செல்வ பெருந்தகை சொன்னார் சார். ரைட். அப்ப எப்படி சொன்னாரு? அதுதான் சொல்றேன் நான். அதனால அதுன்றது கிடையாது. என்னன்னா அமித்ஷாக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கூட்டணியில் யார் யாரை சேர்க்கறதுக்கு ஏதாவது பேசலாம். ஆனா இறுதி முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. அதை தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாருமே கூட்டணிக்காக பேசுவாங்க. எத்தனை தலைவர்கள் வேணாலும் பேசுவாங்க கூட்டணியில கொண்டு வரதுக்காக. இல்ல திமுக வந்து மக்களை போய் சந்திக்கலன்றாரு. இந்த கட்சி ரீதியான கட்டமைப்புகளை சரி பண்றாங்க, மக்களை போய் சந்திக்கலங்கிறாரு. எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு நேரடியாக களத்தில் நின்றது திமுக மட்டும்தான். அந்த மக்களுக்காக தொடர்ந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணது, மற்ற உதவிகளை செய்து திமுக மட்டும்தான் முழுவதுமாக உடன் இருந்ததுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம் சார். முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அமித்ஷாவே சொன்னது. தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைவராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த அணியை வெற்றிக்கான அணியாக கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு தான் இருக்குது இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2024 அணி சேர்ந்திருக்கிற எஸ்டிபிஐ இல்லை, தேமுதிக இல்லை, இந்த ரெண்டு பேருமே இல்லை. இப்போ அதிமுக என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக தான். இவரால் விலக்கி வைக்கப்பட்ட விலகி சென்ற ஒரு பிரிவினர் கிட்டத்தட்ட ஒரு 8-9% இருக்குது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். எனவே அவர்களும் இல்லாத சூழல். அப்போ இதை எப்படி வெற்றிக்கான அணியாக கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ அவங்களுக்கு துணையாக அல்லது இணையாக இருந்து இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு யாரெல்லாம் இங்கே இணைக்க வேண்டும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்காக ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன், இன்னொரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் அமித்ஷான்னு சொல்லி ஏதோ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ
திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்கள் களத்தில் அந்த ரத கஜ துரக பதாதிகளோடு இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 15 தொகுதி 20 தொகுதின்னு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 175 தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சுற்றுப்பயணம் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். சகோதரர் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் திரண்டார்கள். அது வாக்குகளாக மாறுமாங்கிறதான பிரச்சனை. நீங்கள் அடிக்கடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சொல்வார் 77 80 84 கூட்டமெல்லாம் இங்கே வந்தீங்க, ஓட்டை மட்டும் அங்கே போட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. நிலைமை இப்போ எப்படி இருக்குது அதுதான் பார்க்கணும். காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ரெட்டலைக்கு வாக்களித்த கிட்டத்தட்ட ஒரு 8-9% பேர் வெளியில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களை அரவணைத்து ஒரு வலிமை மிக்க கட்சியாக உருவாக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் பொதுவெளி பார்வையாகவும் கட்சியில் பயணிக்கிற தொண்டர்களின் பார்வையாகவும் நம்ம பல இந்த ஒரு வருஷமா பேசுறோம். எடப்பாடி பழனிசாமி அவரோட நிலைப்பாடு தெரிஞ்சாச்சு. அமித்ஷாவால இங்க ஏதோ பெரிய மேஜிக் செஞ்சு மாத்திர முடியும் செய்வார் நம்புறாங்க, இன்னும் நம்புறாங்க. இந்த ஜனவரி வரைக்குமே ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய இப்ப ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் உள்ள வர வாய்ப்பு இருக்கு மீண்டும் நினைக்கிறீங்க? இல்லை அவங்க என்டிஏவில் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க மாட்டேன் என்று சொன்ன அமமுகவினுடைய டிடிவி தினகரன் அவர் தனி கட்சி, அவர் போயிட்டார். ஆனால் இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்ட இந்த கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், அவர் தன்னோடு நம்பி இருக்கிற தன் பின்னால் அணிவகுத்திருக்கிற இந்த நிர்வாகிகள் தொண்டர்களை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐக்கியப்படுத்தி விட வேண்டும், இவர்கள் ஒன்றிணைந்தால் திமுகவை களத்தில் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கம் அவருக்கு இருக்கு. இவ்வளோ வருஷம் நடக்காது, இப்போ 1-2 மாசத்துல நடந்துருமா? நடக்கும்னு எதிர்பார்த்து போறாரு. நடக்கலைன்னா வேற ஒரு விஷயம். எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் அப்படிங்கிற நிலைப்பாட்டு அதிமுக பயணிக்க வாய்ப்பு இன்னமும் இருக்கு நம்புறீங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி? அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2023 பாஜகலேருந்து வெளியில வந்த உடனே 2024 அதுக்கப்புறம் ஸ்கோப் கூடி இருக்குன்னு சொல்றேன். அதற்கான நம்பிக்கையை ஊட்டி தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு திரு அமித்ஷா. பேசுவோம் அப்படின்னு. அவரால் என்ன செஞ்சிட முடியும் நாராஜ்? ஓபிஎஸ்ஆலையோ அமித்ஷாவால தெரிஞ்சோ தெரியாமலோ இதுவரையும் அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணின்ற போது யாரும் சேரல எக்ஸப்ட் பிஜேபி. ரைட், இதை நான் இப்போ ரிவர்ஸ் ஆங்கிளில் பார்க்குறேன். இப்போ பிஜேபி மேலே இருக்கிற பிஜேபிக்கும் டிடிவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. பிஜேபிக்கு ஓபிஎஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. பிஜேபிக்கு பாமக ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. பிஜேபிக்கு தேமுதிக ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. ஆனால் இதே கேள்வியை இபிஎஸ்ட்டு கேட்டால் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இபிஎஸ் இப்போ தேமுதிகாவுக்கு இபிஎஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு. எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா ப்ராப்ளம் தெரியும். நாட் சோ மச். அது பாஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, காமனாக ப்ராப்ளம் இல்லாத ஒரு டீமாக இந்த இடத்துல பிஜேபி இருக்குது. இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக அமித்ஷா கேன் ஆர்கனைஸ் எவ்ரி அதர் பார்ட்டி. சரி, நான் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். ஒரு என்டிஏ நான் பிஜேபிக்குள்ளே இவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு வரேன். நீங்கள் 134 150 உங்கள் சீட் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுத்து நாங்கள் இவங்களுக்கு பிரித்து கொடுத்தோம். ஒட்டுமா என்னது இவங்க 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. சார், இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன்? இஸ் இட் த பெஸ்ட் ஆப்ஷன்? தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். டஸ் இட் ஒர்க்? இட் ஷுட் ஒர்க். அது நம்பிக்கையா இருக்கலாம். அந்த நம்பிக்கை இத்தனை நாள் இல்லங்க. நான் சொல்றேன் கார்த்திகைன்னு சொன்னா ஒட்டுமா? இல்ல நான் இவனுக்கும் எனக்கு எதிரி, ஆனா இவன் எனக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட், அவன் பிரிச்சு கொடுத்துருவான். எல்லாரும் எந்த பாயிண்ட்ல சேர்றாங்க? திமுக விழுத்துற பாயிண்ட்ல தான சேர்றாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு முன்னுதாரணம்னா 2001 நடந்த ஒரு விஷயம். அதாவது 34 அவங்க நின்னாங்க. திமுகவும் பிஜேபியும் கூட்டணி. ஆனா விசிக என்ன சொல்லும், நாங்க திமுகவோட தான் கூட்டணி, பிஜேபியோட இல்லன்னு. ஆனா did that work? இல்ல, it did not work in that time. பலன் தரல. அதுதான் பிரசிடென்ட். இல்ல, அது பிரசிடென்ட். பட் பிரசன்ட்ல வேற ஆப்ஷனே இல்லன்றனா. உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல, கட்டமைக்க முடியல. இத்தனை நாள் கூட்டணியை கட்டமைக்க முடியல. இது வெற்றி வாய்ப்பான்னு கேக்குறேன். வெற்றி வாய்ப்பை மாத்த வேண்டியது இவங்களோட கடமை. இது யார் நினைக்கிறீங்க? மாத்த வாய்ப்பு இருக்கு. துரைக்கருணா ஒரு ஃபார்முலா, இதுதான் வேற என்ன ஃபார்முலா இருக்க முடியும்? இதை ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது அவங்க கடமை, அவங்க சமத்துங்கிறார். அதிமுக தலைமையோட தான் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. பிஜேபி டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கொண்டு வந்து கூட்டணி அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது தான் பாஜகவுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு முழு முதற் கொள்கையாக லட்சியங்களாக இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அப்போ அதை வீழ்த்துவதற்கான வலிமை, அந்த வலிமை கூட்டணி சார்பாகவும் அல்லது தனித்தும் இருக்கணும் அப்படின்னு தான்.
இந்த பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வலிமை குன்றி இருக்கிறது. சரியான கூட்டணி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட 10 கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறது. அவங்க தொடர்ந்து 2019 இருக்கிறாங்க. அப்போ இதை தாண்டி என்டிஏ கூட்டணி என்று 2024 இருந்தவங்களும் இப்போ இல்லை, தனித்தனியாக போயிட்டாங்க. இன்னும் அடிக்கடி நம்ம பேசுவோம்ல, அமித்ஷா உட்பட எல்லோருமே 18% வாக்குகளை என்டிஏ வாங்கியிருக்கு அப்படின்னு. அதில் நம்ம குறைந்தபட்சமாக எடுத்துக்கிட்டாலுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 2%, ஓபிஎஸ்க்கு ஒரு 2%, இந்த பக்கம் சசிகலா டிடிவின்னு ஒரு 6-7% போச்சோன்னா ஒரு 10-11% தான் இது இப்போது இருக்கிறது. நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 23.5ன்னு சொன்னோம். அதிலிருந்து எஸ்டிபி தேமுதிக ஆதரவாகட்டும்னா ஒரு 21%. இதுதான் ஒரு 30-32% அளவுக்கு தான் இருக்கு. அப்போ இதை வெற்றிக்கான ஒரு 40-46%, 48% கொண்டு போவதற்கு இப்போ இருக்கிற என்டிஏவில் அணி வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் 1% மேலே வாக்கு இல்லை. இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் 4-5% வரைக்கும். அதுவே எப்படி? அதுதான் இப்போ அதனால தான் நான் 2% சொன்னேன். கடந்த தேர்தலுக்கு 2% நான் சொன்னது அதனால தான் சொல்றேன். அப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 10-12% தேவை என்கிற பொழுது திரு எடப்பாடி என்ன கருதினாருன்னா, தாவேகா நம்மளோட வந்துடும். அதனால தான் அந்த குமாரபாளையம் அது ஒரு ஊரில் போயிட்டு அந்த கொடியெல்லாம் பார்த்து உணர்ச்சிப்பட்டு சொன்னார். அப்போ அது அவங்க மாநாட்டோட ஒரு கதவை அடைச்சிட்டாங்க. இல்லை, இங்கே கொள்கை எதிரியாக தொடர்ச்சியாக பார்க்குறோம். என்டிஏல வந்து டிடிவி ஓபிஎஸ் நீடிப்பாருங்கிறதுலேருந்து தாவேகா வரும் அப்படிங்கிறதுலேருந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி போட்ட கணக்குகள் இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருக்கும். எடுபடலைங்கிறது ஏற்றுக்கணுமா? இல்லை, அதுதான் இப்போ இதுவரையிலும் எடுபடலை. இப்போ நாம் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அணி என்பது வலிமையாக அது இருக்குது, கட்டமைப்போடு இருக்கிறது. அது இது ஜனவரிக்கு மேலே 1-2 வருங்கிற மாதிரிலாம் இங்கே பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யதார்த்தம் என்பது இதுவரையிலும் இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை, வலுவான கூட்டணி இல்லை என்பதான கள யதார்த்தம். ஓகே, அப்போ நீங்கள் இந்த 0.5%, 1% இருக்கிற கட்சிகளோட அவங்க பேசி பாஜக கொண்டு வந்து இறுதி முடிவை எடுக்க வேண்டிய திரு எடப்பாடிகிட்ட சொல்லி இவங்களுக்கு எத்தனை சீட்டு என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க பேசி இந்த முடிவையெல்லாம் கடைசியாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் அப்படின்னா. ஆனால் என்டிஏவினுடைய தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏவின் தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க நடத்தி, மீடியேட்டர் இருந்து அவங்க நடத்தி, பியூஷ் கோயல் உட்பட மத்திய அமைச்சர்கள் நாகேந்திரன், அமித்ஷா எல்லாம் வந்து நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடித்து கொண்டு வந்து கடைசியில் இந்த 2 பேரையும் நான் சேர்க்க மாட்டேன்ட்டாருன்னா அவர் தானே இறுதி முடிவு எடுக்கணும். என்னை முதலமைச்சராக ஏற்க மாட்டேன் என்று சொன்ன டிடிவி நான் எப்படி ஏற்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா எப்படி சரியா வரும்? பல வகையில் இது நான் ஸ்டார்டரா இல்லையா? அவங்களுடைய அனுமானமும் கணக்கு திரு இபிஎஸோட அனுமானம் எப்படியும் வந்து விஜய் வந்துருவார். அது இப்போ வரைக்கும் நடக்கல, இனி மாறுமான்னு தெரியாது. இன்னொன்று, என்டிஏல தக்க வச்சிட முடியும் ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு ஒரு சாரார் கணக்கு போட்டிருந்தாங்க. ரெண்டுமே நடக்காத போது ஒரு போதாம இருக்கு இல்லையா? இல்லை, போதாம நிச்சயமா இருக்காது. ஏன்னா டிவிகேவை வந்து பாஜக முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கு, டிவி இவங்க வரமாட்டாங்க, இவங்களை நம்பாதீங்கன்றது பாஜக அதிமுக ஹோப்ல இருந்தாங்க. பட் பாஜக டே 1 சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க வரமாட்டாங்க, இது ரொம்ப சிக்கலா இருக்கும். அதே போல டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் ரீட்டர்ன் பண்ணலாம்னு பாஜக ஹோப்ஃபுல்லா இருந்தது. அதிமுக வேணாம். பாஜகவுடையும் வானதி சீனிவாசன் இவர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னாங்க. இல்ல, அவங்க ஒரு அனுமானம் இருந்தது, தமிழிசை உட்பட பலருமே அனுமானம் இருந்தது. இப்போ ஒரு ஸ்வாப் நடந்தது, பைஜிங் பாண்டாலேருந்து இப்போ பியூஷ் கோயலுக்கு ஒரு ஸ்வாப் நடந்ததுல. அது என்ன காரணம் விசாரிச்சிங்களா என்னன்னு? இல்ல, நான் கேட்டபடி என்னன்னா, பியூஷ் கோயல் ஹாஸ் அப்பர் எட்ஜ் வித் அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், எஸ்பி ஏற்கனவே ஒரு 19 ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது. அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல, அது திருப்பி அதே பொசிஷன்ல தான் இருக்குன்ற போது they have to act fast. அப்போ இதுக்கு வந்து பியூஷ் கோயல் தான் கரெக்ட்டா இருப்பாரு. 2 மாசத்துக்கு முன்னாடியை விட இன்னைக்கு சிச்சுவேஷன் பெட்டரா இருக்கு என்டிஏக்கு உங்களால சொல்ல முடியும்? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதிமுக பாஜக பிரியாது, ஒரு சிச்சுவேஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ண போறாங்க. இது ஒரு விஷயம், இது ஒரு பெரிய டிக் பாயிண்ட். இதை தவிர இவங்க சேர்க்கறதுக்கு பிஜேபி ஹஸ் தி ஒன்லி பிவிட் பாயிண்ட் டு ஜாயின் எவ்ரிவன்ங்க. அது ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒட்டும் பசியா பிஜேபி தான் இருக்க முடியும். கூட்டணி அது இன்னமும் சாத்தியம். இட் கேன் பி மேட் டு வொர்க் அவுட். இல்ல, அது ஜெல்லாகாது. அதாவது நீங்க அதிமுக பாஜக கூட்டணி, நான் வர பொன் வில்சன் சார் ரொம்ப சார். எஸ் வில்சன் சார், நீங்க ஏதாவது கிரிக்கெட் விரும்புறீங்க? எஸ் சொல்லுங்க. எஸ்
இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வெறும் இந்த கூட்டணி அம்சத்தை மட்டுமே பேசுகிறோம் ஒழிய, மற்ற இது வந்து ஒரு 10ஓட 1 11 தான் ஒரு அம்சம். அதாவது 2 பெரிய கட்சிகள் கூட்டணி வைத்தாயிடுச்சு, அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஓரளவுக்கு இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, மக்கள் சந்திப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஓட்டா கன்வெர்ட் ஆகிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ஒற்றை கட்சியாக இருந்தால் வேணால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு ஆடட் அட்வான்டேஜ் தான் மற்றதெல்லாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணியில வந்து பெரிய கொள்கை அப்படின்னு கிடையாது. இப்போ துரைக்கண்ணா அவர் சொன்ன மாதிரி எல்லாமே போன எலெக்ஷன் என்ன பார்க்கணும். இப்போ வந்து ஆன்டி இன்கமன்சி, லெவல் ஆஃப் ஆன்டி இன்கமன்சி இதெல்லாம் பிரஸ்யூம்ட். ஆனா கட்சிகளுடைய நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் போது அதை நம்ம தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. இப்போ நிரூபிக்கப்பட்ட வாக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் சொல்றேன். 2019 இதே திமுக கூட்டணி 53.5%. நாடாளுமன்ற தேர்தலில் அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 46.94%. கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிச்சு? 6.5% குறைஞ்சிச்சு. ப்ளஸ் இது நம்ம கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையம் 3.67%. அப்போ 10% திமுக எக்ஸிஸ்டிங் கூட்டணிக்கு குறைந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதை எப்படி கணக்கில் எடுக்காம இருப்பீங்க? அதே கூட்டணி தானே, கூட கமலஹாசனும் இருக்காருல்ல. அப்போ 10% எப்படி குறைஞ்சிது? இதை நீங்கள் கணக்கில் எடுக்கணும்ல. அதே அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் 2019 எடுத்தீங்கன்னா 30%, 40% உயர்ந்தது. 10% கூடிருச்சு. இந்த தேர்தல் ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? இல்ல 2024 எதுக்காக நான் கணக்கு எடுக்கலன்னா, நம்ம அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. பிரிஞ்சிருந்தது கணக்கு நீங்க கூட்டினா கூட 41% வரும். 2 பேரும் சேர்ந்து. பிரிஞ்சிருந்தது வெறும் பிஜேபி அவங்க வந்து 47%. ஓபிஎஸ் பாமக எல்லாம் விட்டு கொட்டு சேர்ப்பீங்களா? இப்ப அததான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அதை தான் சொல்ல வரேன் சார். நான் இந்த தேர்தலே கம்பேர் பண்ணலன்னு சொன்ன வந்தேன். நான் இந்த தேர்தலே கம்பேர் பண்ணல. 2021 தேமுதிக இல்ல அதிமுக கூட்டணியில, அதே நேரத்தில் டிடிவி இல்ல. அந்த நேரத்துல தான் 75 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. 1,74,00,000 திமுக கூட்டணி லெவல்ல வந்திருந்தா என்ன இருக்கும்னா, அவங்க 2 பேரும் உள்ள வந்திருந்தா என்ன இப்போ நீங்க சொன்ன இப்ப இல்ல நீங்க அந்த பர்செப்ஷனை நீங்க மறுபடியும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த 2 பேர் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நம்ம சொல்லணும். அதே நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெகக்னேஷன் பண்றேன், தேமுதிக ரெகக்னைஸ் பண்றேன்ல. இந்த விஷயத்துல என்னன்னா, அதாவது கூட்டணின்றது இலக்கணமே என்னன்னா, ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்று சேருவதுதான் கூட்டணி. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப என்னன்னா, அமித்ஷா அவங்கள ஒருவேளை கன்வின்ஸ் பண்ணலாம். இல்ல அமித்ஷா என்ன கன்வின்ஸ் இப்போ அமித்ஷா வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அமித்ஷா என்ன கன்வின்ஸ் பண்ணுவார்னா, நாங்க இந்த நிபந்தனைகள் வச்சிருக்கிறோம். அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம். தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் தான் தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த கண்டிஷனுக்கு நீங்க இணங்கி வாங்கன்னு. அது 1000 டிடிவிகளாக இருக்கலாம், 1000 ஓபிஎஸ்களாக இருக்கலாம். அண்ணாவின் வார்த்தையில சொல்லணும்னா, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். அப்போ வீடுன்னு ஒரு அதிமுக இருந்தால்தான் நாளைக்கு நீங்க எதிர்காலத்துல உரிமையே கோர முடியும்னா அந்த கட்சி இருந்தால்தான் கோர முடியும். அப்ப அந்த அம்சத்திற்கு, பொது அம்சத்திற்கு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அம்சத்திற்கு நம்ம சொல்லுவோமா? இல்ல அதெல்லாம் காலம் நிர்ணயிக்கும் சார். அதாவது திமுக மாதிரி பரம்பரை கட்சி கிடையாது. அனைத்து இது அதிமுகவும் ஏப்ரல்லே உடன்பாடு வச்சுட்டாங்கல்ல. உடன்பாடு வச்சு ஜெல் ஆயிடுச்சுல. அப்புறம் இவர் ஊரா போய் காங்கிரஸுக்கு அழைப்பு, கம்யூனிஸ்டுக்கு அழைப்பு, விசிகாவுக்கு அழைப்பு, தாவேகாவுக்கு அழைப்பு, இப்படி எல்லாம் விட்டாருன்னா பாஜக எப்படி ஒரு நம்பும்? அது நல்ல அது நல்லா புரியுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இருங்க சார், நான் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்லி முடிச்சறேன் சார். இல்ல நீங்க துரைக்கண்ணா இப்போ பலவீனமா நினைக்கிறாரு, அதனால தான் குறுக்க பேசுறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் சார் விடுதலை சிறுத்தைகளை கூட வச்சுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை கூப்பிட்டாரு. அப்ப திமுக பலவீனம் ஆயிருச்சா? சொல்லுங்க. விசிகா என்ன சொன்னாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னாரு. அப்ப அந்த இடத்துல எதுக்கு நீங்க சொல்ல பத்திரிக்கை அனுப்பி பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிட்டாங்க? இதெல்லாம் நாடி போச்சு. இது கேளுங்க. இல்ல இது என்னன்னா, நான் சொல்லி முடிச்சறேன் சார். நான் சொல்லி முடிச்சறேன் சார். துரைக்கண்ணா,
நீங்க அனுபவஸ்தரு, ஆனா எப்படியாவது எடப்பாடி மேல இருக்கிற தனிப்பட்ட பகையில பேசுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிரியை பலவீனப்படுத்துறதுக்கு எதிரியை பலவீனப்படுத்துவதற்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. திமுக உதாரணத்தை சொன்னா அதை ஏத்துக்க மாட்டீங்க பாருங்க. அதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா திருமாவளவன் வேண்டாலும் எனக்கு ராமதாஸ் வேணும்னு சொல்றாரு. அப்போ திமுகல அதை சொல்லுங்க. அதே மாதிரி பாட்டாளி இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா பிரவீன் சக்கரவர்த்தி போய் வீசிங்க நம்ம தாவேகா கிட்ட பேசுறாரு. அப்ப என்ன விருப்பம் இல்லாம போறாங்களா? எதிரியை பலவீனப்படுத்துறதுக்காக சில அழைப்புகள் விடுப்பாங்க. இது எதிரியை பலவீனப்படுத்துவதற்காகத்தான், கூட்டணியை சொல்றதுக்காக கிடையாது. ரைட் சார், ரைட் சார். இல்ல முதல்ல என்ன சொன்னார்னா கூட்டணிங்கிறது வந்து ரெண்டாவது தான். அதை தாண்டி ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்கு கொள்கை ரீதியான ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறாரு. 67 கூட்டணி கணக்கோடு தான் தமிழ்நாடு அரசியல் பயணப்பட்டிருக்கிறது, வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. அதுதான் யதார்த்தம். 2001 இதே பாஜக திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. 96 படுதோல்வி அடைந்த அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது. இதெல்லாம் கூட்டணி கணக்குகள் தான். இப்போ கூட்டணி கணக்குகள் தான் மெயினான மேஜர் ரோல். அதை தாண்டி தான் மற்ற விஷயங்கள். அப்போ பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அதிமுக இருக்கக்கூடிய பலரும் வெளியேறிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் வரைக்கும் வெளியேறிட்டு இருக்காங்க. இல்ல அவருக்கும் பாஜக பாவம். இல்ல 2014 2016 சார் இருங்க சார், நான் பேசுறேன். 2016 நான் பேசி முடிச்சவர் பேசுங்க. ஆமா, சரி, ஜெயலலிதா தன் ஆளுமையை நிரூபிச்சாங்க. கூட்டணி இல்லாம பதிவு பண்ணுங்க. அந்த ஒரு தேர்தல் விட்டுருங்க. 2014 தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கில் இருந்தாங்க. தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு அந்த மாதிரியான கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்கிறாங்களா அதிமுகவில்? இன்னைக்கு அதிமுக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுங்கிறது ஒரு சமூக ரீதியான பிளவாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கரிஸ்மாட்டிக்கான எந்த அடையாளமும் எந்த முத்திரையும் இல்லாத தலைவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இல்லை. இன்னைக்கு விழுந்திருக்கக்கூடிய பிளவுங்கிறது ஒரு சமூக ரீதியான பிளவாக தான் நான் பார்க்குறேன். சமூக ரீதியான பிளவாக தான் பார்க்குறேன். ஏன்னா 91 தேர்தல் அதிமுக 2ஆ பிரிஞ்சதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அது. ஏன்னா ரெண்டு அன்னைக்கு பிரிஞ்ச ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர் ஜானகியம்மாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சமூக முத்திரை இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எல்லாம் ஒரு சமூக முகத்தோடு பார்க்கப்படுறவங்க தான் இங்கே ஒரு சிக்கல். ரெண்டாவது, சமகாலத்தில் எல்லாம் முதலமைச்சராக இருந்தவர்கள். இவர் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் 3 முறை முதலமைச்சர். இபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் 1 முறை முதலமைச்சர். டிடிவி என்ன சொல்றாரு, இவங்க எல்லாத்தையும் முதலமைச்சர் ஆக்கிறது நானுங்கிறாரு. அப்போ இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, இந்த சிக்கலுங்கிறது ஒரு இடியாப்ப சிக்கல். இதை தீர்ப்பது என்பது கஷ்டம். அதை மீறி ஏதாவது ஒரு கம்பல்சனில் உள்ளே கொண்டு வந்தாலும் இணைந்து வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் டிடிவி மீதும் ஓபிஎஸ் மீதும் எவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சமீப காலமாக பார்க்குறோம். வார்த்தைகள்லாம் பெருசா சார் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை, அது உடனே அடிமட்ட தொண்டர்கள் ஜெல்லாக வேலை செய்யணும்ல எங்களுக்கு. இப்போ திருப்பியும் சேர்ந்தாலுமே ஜெல்லாகுமா சார்? திருப்பி சேர்ந்து ஜெல்லாக்க வேண்டிய வேலையில் தான் என்டிஏ ஈடுபடணும். அது ஜிபூபா இல்ல அதிமுக பாஜக சேர்ந்தா ஜெல்லே ஆகாதுன்னாங்க. அது ஜிபூபாவா தான் இருக்கு. இல்ல, அதிமுக பாஜக ஜெல் ஆகாதுன்னாங்க. அது இன்னைக்கு களத்துல ஜெல் ஆயிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சார். இதுல எல்லாருக்கும் இன்னைக்கு மேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கு. இப்போ டிடிவி அவர்களும் கூட்டணிக்குள் வந்தால் அவர் எம்எல்ஏ அவர் கட்சியிலேருந்து எம்எல்ஏ போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்துக்கும் அந்த கம்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்புமணி அவர்களுக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ரைட். ஸோ அதில் இது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் பார்க்குறேன். ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகும் இல்லை ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள்கிட்டேருந்தே இந்த வார்த்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஹவு கேன் இட் ஒர்க் அவுட்? முதல் விஷயம் தேர்தல் அறிக்கை. ரைட். கவரக்கூடிய தேர்தல் அறிக்கை ஒன்று வேணும். கவர்க்குரிய தேர்தல் அறிக்கைன்னா இப்போ கவரோட தேர்தல் அறிக்கை இல்லை, அப்படி கிடையாது. அப்படித்தானே எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. இப்போ சென்ற முறை பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. அது எவ்வளோ நிறைவேற்றுது எவ்வளோ நிறைவேற்றல ஒரு மேட்டர் ஆஃப் கொஸ்டினாக இருக்குது. இப்போ இவங்க கமிட்மெண்ட்டோட ஒரு வாக்கு அலையன்ஸ் டைனமிக்ஸோட மற்ற விஷயங்களும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பிஆர்ல கொடுத்த மாதிரி 10,000 தான் கொடுப்பாங்களோ? இப்போ இவங்க கொடுக்க முடியாது. ஆட்சிக்கு வந்தால் தான் கொடுக்க முடியும். ஆட்சிக்கு வரலாம் கொடுக்க முடியாது. பட் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேதியில் கொடுக்கப்படும். அனைத்து மகளிருக்கும் இல்லாமல் தகுதி வாய்ந்தவர்களுக்கெல்லாம் இல்லாமல் சொன்னால் இவங்களுக்குலாம் கொடுப்போம் அப்படின்றது ரொம்ப கல்ச்சரா அந்த மாதிரி ஒன்று வரணும்.
ரெண்டாவது விஷயம் அது நேஷனல் கல்ச்சரா மாறிடுச்சு இப்ப. அது சரி. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா வந்து இவங்கள அவங்கள தோக்கடிக்கணும் அவங்களுக்கு தேக்கடிக்கணும்ன்ற எண்ணம் சுத்தமா இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ள அதான் நிறைய இருக்கு. அதுதான் சொல்ல இருக்கக்கூடாதுன்ற இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றாது. மூன்றாவது விஷயம், சரி நம்ம எல்லாம் எதுக்கு சேர்ந்துருக்கோம் உள்ள, திமுகவை தோற்கடிப்பதுக்காக சேர்ந்துருக்கோம். அந்த காமன் பாயிண்ட்ல we have to come together. இந்த மூணு பாயிண்ட் முடியும் நம்புறீங்க வர முடியும். ஏன் வர முடியும் நான் சொல்றேன். இப்போ நீங்க உள்ளதுக்கிட்ட இருந்து சேர்க்கறது தப்புன்னு சொல்றீங்க. இப்போ பாருங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த வாட்டி எம்எல்ஏ நிச்சயமா வந்தாகணும். பீப்புள் ஷுட் கோ இன்சைட் த அசம்பிளி. ஏன்னா 2016 போல 2021 யாரும் போல. அன்புமணி ராமதாஸ்க்கு தன்னுடைய லெகசியை ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ தேர் கோயிங் டு வொர்க் ஹார்ட் இந்த இடத்துல. இந்த ரெண்டு பார்ட்டியும். மூணாவதா வந்து டிடிவியும் ஓபிஎஸும் இதுதான் சவாலான விஷயம். இதை வந்து சால்வ் பண்ண முடியும். பிளஸ் அவங்களுக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இட் வில் நாட் பி a problem. நான் சொல்றேன் வெயிட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கும் பொறுமை இருக்குல்ல. இப்போ ஜனவரி மாசம் நெருங்கிடுச்சு, 15 நாள், மேட்டர் ஆஃப் வீக்ஸ். சோ அப்ப அவங்க இதுல என்ன உங்களுக்கு தேவைக்கான ஆப்ஷன் இல்ல திமுக கூட இல்லங்க. சரி, ஓகே, நான் என்ன சொல்றேன், திமுக எக்ஸ்ப்ளோர் பண்ற கட்சி இதுல 3 எதுவா இருக்கும்னா தேமுதிகக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. தேமுதிகக்கு திமுக எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆப்ஷன் தேமுதிக மட்டும் தானா இல்ல மத்தவங்களும்? ஏசி சண்முகமும் இருக்கு, அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க இன்னொரு ஆப்ஷன் வேற வழியே கிடையாது, எல்லாம் கிடையாது. தாவேகா இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு தாவேகா கூட இல்ல எம்எல்ஏ ஆக முடியாது. பாமகவுக்கே அந்த ஆப்ஷன் இருக்கு. பாமகவுக்கே அந்த ஆப்ஷன் இருக்கு. நேத்து போய் கூட அந்த பாலு வந்து லெட்டர்லாம் கொடுத்து ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த ஜாதிவாரிய கணக்கெடுப்புக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தாவேகாவும் இருக்கு. அதனால அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆப்ஷன். பாமகக்கும் சரி டிடிவிக்கும் சரி ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ரெண்டு பக்கமே ரெண்டு ஆப்ஷனுமே வச்சிருக்காங்க. வைல்ட் கார்டு ஆப்ஷனா திமுக ஏன் இருக்க முடியாது? இருக்கலாம், மேபி இருக்கலாம். அவங்களோட சாய்ஸ் தான் அது. அதை ரூல் அவுட் பண்ணுவீங்களா துரைக்கண்ணா சார்? இப்போ வந்து டிடிவியோ ஓபிஎஸ்ஓ என்டிஏல தான் வந்து இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கா, தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? டிவிக்கே பிரகாசமா இருக்கா? இல்லை திரு டிடிவி தினகரன் அவர் வந்து அவரை பொறுத்தளவுள்ள முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமின்னா நான் வரமாட்டேன்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இனி எப்படி முடிவெடுப்பார்? பிப்ரவரி தள்ளி போயிட்டார். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுள்ள ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் அதில் தான் இதுவரைக்கும் இருக்கிறாரு. என்டிஏவில் போகிறாரா என்னங்கிறத நமக்கு தெரியல. அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு பார்க்குறேன். இன்னொன்று நம்ம தொடக்க சுற்றுல பேசுகிற போது தம்பி கூட சொல்லியிருந்தாங்க, பிரதான எதிரியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிராகவே களமாடிக்கிட்டு இருக்கு. இவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு திரு உதயநிதி கூட அடிக்கடி சொல்லுவார், இவர் பொதுச் செயலாளராக அதிமுகவில் இவர் மட்டுமே இருக்கணும், இவர் இருந்தால் தான் எங்களுக்கு வெற்றி தொடரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இன்னொரு விஷயம், பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது ஆட்சி கட்சியான திரு எடப்பாடியார் மீது ஒரு 98 பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்தாங்கல்ல. அந்த குற்றச்சாட்டை கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் திரு எடப்பாடி உட்பட அனைவர் மீதுமே வழக்கு தொடர்ந்து 1996 திரு கருணாநிதி எப்படி 3 சிறப்பு நீதிமன்றங்களை நியமித்து செல்வி ஜெயலலிதா உட்பட எப்படி அவர்கள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார்ல. 4.5 வருஷமா என்ன நடவடிக்கை? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவேன்னு சொன்னார். என்ன நடவடிக்கை? இன்னைக்கு பாருங்க, இந்த 11 எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இந்த 11 கல்லூரிகளில் முறைகேடு ஊழல் என்று குற்றச்சாட்டு சொன்னவர்கள் முகாந்திரம் இல்லைன்னு போகிறாங்க. என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? 29 நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி நமக்கு தோதானவர், திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா எல்லாம் சேர்த்துட்டா ஒரு வெற்றிக்கான கூட்டணி ஆகுது, வலுவான கூட்டணியாக அமைந்துடும். அந்த நிலைப்பாடை திமுக கையில் எடுத்திருக்காங்கிற இந்த கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 29 மாதமா இந்த திரு வேலுமணி அந்த ஐஏஎஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலை, லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இது வந்து பொதுவெளிகளில் ஒரு சந்தேக பார்வையை கிளப்பி இருக்கிறது. இவர்கள் வலிமை மிக்க ஏன் சேர்ந்துட்டாங்கன்னா அதோட என்டிஏ வர்ற போது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள், நம்மை வீழ்த்தி விடுவார்கள் என்கிற கருத்தாக்கம் திமுக தலைமைக்கு இருப்பதால் தான் இந்த ஒரு அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடித்திருக்கார்கள் நான் சொல்கிறேன். இறுதி கருத்து திரு பொன் வில்சன், ரொம்ப சுருக்கமா நீங்கள் தொடங்கி. இல்லை, அதுதான் இப்போ துரைக்கண்ணா சொன்னது என்னென்னா, அதை விட நெருக்கமாக அந்த 98 பக்க புகார் மனுவில் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மீது ஏகப்பட்ட புகார்கள் இவர்கள் கொடுத்தது. இன்னைக்கும் அது மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா
ஒருவேளை ஐபிஎல் மேட்ச்சில் போய் அவர் வந்து மாப்பிள்ளை சாரை போய் பார்த்ததுக்காக இருக்குமோ, இல்லைனா பூங்காவில் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்ததால இருக்குமோ, இல்லைனா கட்சி அலுவலகத்தை அடித்து உதைத்ததில் அதில் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஓபிஎஸ் ரகசிய கூட்டணி வச்சிருக்காரோ, அந்த சந்தேகமும் அதிமுகவின் இரட்டை இலை விசுவாசிகளுக்கு இருக்கிறது, இன்னைக்கும் இருக்குது. அதுதான் பலவீனப்படுத்துறாங்களோ. ஏன்னா பிஜேபியை காமிச்சு இவங்க பிஜேபி அதிமுகவை பிரிக்க நினைக்குதுன்றாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது திமுக தான் அதிமுகவில் பிளப்பை உண்டாக்க பார்க்கிறதுன்றது இவர்கள் தொடர் சந்திப்பில் நம்மளுக்கு தெரியுது. அதனால் இதுதான் ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த விஷயத்தை நான் வந்து இப்போ வந்து பெரிய அளவில் நான் சொல்ல வரல. ஏன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அதிமுகவும் பிஜேபியும் களத்தில் இருக்குது. மற்றது எல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். அப்போ என்னன்னா, இந்த களத்தில் பார்க்கும்போது நீங்கள் ரிசல்ட்டு மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 2021 திமுக மேலே கிடையாது. இன்றைக்கு 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே இருக்கிறது. அப்போ 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி தான் அதிமுக மேலே இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்கம்பன்சி எதிர்ப்பு ஓட்டுகள் திமுக மேலே இருக்கிறது. அதை அறுவடை செய்ய அதை வந்து அறுவடை செய்யலாமா? அது 2ஆம் 3 விஜய் பக்கம் 2 பேர் போய் திமுக பக்கம் உங்க தேதிப்படியே போனா அது யாருக்கு இல்லை? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை இப்போ அரித்மெட்டிக்கில் டிடிவியோ இல்லைனா ஐயா ராமதாஸோ இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அன்புமணியோ இல்லைனா தேமுதிக பிரேமலதா அவர்களோ காத்திருக்கிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது அவங்களுக்கு. தாவேக ஆப்ஷனோ திமுக ஆப்ஷனோ அதிமுக ஆப்ஷனோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் எதற்காக அவங்க காத்திருக்கிறாங்கன்னா, அனுபவஸ்தர்கள் எதற்காக காத்திருக்காங்கன்னா, தாவேகா வந்து அவங்க பலப்படணும்னா காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனால் நம்ம அங்கே போகலாம், அதுக்காக காத்திருக்கிறாங்க. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போனால் நாம அங்க போனோம்னா வெற்றி வாய்ப்பு இருக்குது. அது இல்லாம தாவேகா பக்கம் வெற்றி வாய்ப்பு கிடையாது. அப்போ பிஜேபி தான் நம்மளுக்கு அதிமுக கூட்டணி தான் ஆப்ஷன் அவங்க முடிவெடுப்பாங்க ஜனவரியில. இதுதான் பர்முடேஷன் காம்பினேஷன். இந்த விஷயங்கள் தான் ஓடுது. அதே தான் திமுக இல்ல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி கிடையாது. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட் சார். இல்ல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பழம் நழுவி பாலில் விடும்னு அப்பேற்பட்ட கலைஞரே வெயிட் பண்ணிட்டு இருந்தார்ல, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பழம் நழுவி பாலில் வந்து புள்ளியார் சொல்லி போட்டு பார்த்தாங்க, ரெண்டுமே நடக்கல. அதான் வேற விஷயம். ஓகே, பழம் விழுகல புள்ளியார் சொல்லியும் விடல, அதுல ரெண்டுமே நடக்கலன்னு வச்சுங்களேன். இப்ப தாவேகாங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் கட்சி கதவை அடைத்து விட்டது. தாவேகாவோடு கூட்டணி சம்பந்தமான பேசுவதற்காக பேனல் போட்டாங்க. இன்னைக்கு கூட டெல்லியில் ஃபிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, வேற வழியே கிடையாது. அப்போ இன்னொரு ஆப்ஷனாக இப்போ தாவேகாவை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி போனதுக்கு பிறகு தான் பலமாகும் அது அப்படிங்கிற இதே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆண்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை கேரி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் வலுவான கூட்டணி இல்லை. அதிமுகக்குள் இவ்வளோ குழப்பங்கள், ஒன்றும் பாஜகக்குள் வேறு இருந்த கட்சிகளை வெளியில் போயிடுச்சு, இன்னும் உள்ள வரல. இத்தனை குழப்பத்துக்கு மத்தியில் இந்த வாக்குகளை அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான அங்கே ஒரு பேஸ் அங்கே இல்லைங்கிறது திமுகவுக்கு கூடுதலான மாறுங்கிற இல்லை, ஜனவரியில் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்கிறார். திமுக மோசமான ஆட்சி தான். மோசமான ஆட்சி சொல்ல சார், எல்லா ஆட்சியிலும் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏத்துக்கிறார். இல்ல அதுதான் சொல்றீங்க. போன வருஷம் நடந்த தேர்தலில் 40 தொகுதி வாங்கி அதிமுக பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போய் சில தொகுதிகளில் டெபாசிட் வாங்கி இருக்கு சார். 4 வருடத்துக்கு மக்கள் கொடுத்த சான்றிதழ் எதிர ஓட்டு பிரிஞ்சிருக்கிறதால தானே ஜெயிக்க முடியலன்றீங்க. இப்ப நீங்க சொல்ற காரணம் அதுதானே, எதிர ஓட்டு பிரிஞ்சிருக்கிறதால தான் ஜெயிக்க முடியலன்றீங்க. அப்ப திமுக வந்து நல்ல சாதனை படுத்துறதுன்னு சொல்ல வரல. ஓகே, இறுதி கருத்து ரொம்ப சிறக்கும். இல்லை நான் பல பதிவுகளில் குறிப்பிடுறதான். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற விருப்பம் பாரதிய ஜனதா கட்சிக்கும், இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற உண்மையிலேயே அந்த கருத்தாக்கம், அந்த எண்ணம், விருப்பம் திரு எடப்பாடிக்கு இருந்தால் இந்த விலைக்கு சென்றவர்கள், விலைக்கு வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், இவர்களெல்லாம் கட்சியில் ஒருங்கிணைத்து, ஏன்னா இவங்க எல்லாமே காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள். இன்னொரு 1% 1% மற்ற கட்சிகளை நீங்கள் தேடி போகிறத விடவும் காலமெல்லாம் உங்களோடு இருந்தவர்கள், உங்களோடு தேர்தல் பணியாற்றியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கினது. அந்த நேர் எதிரிடை அரசியலை தான் செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்து 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. 52 வருஷத்துல ஒரு பெரிய சரிவு இருக்கு. இந்த சரிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உண்மையான நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அது ஒருங்கிணைய வேண்டும் என்பது என்னோட இறுதி கருத்து. அமித்ஷா வித்தை இங்க நடக்குமா பலிக்குமா சார்? இந்த மெகா அலையன்ஸா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா
அமித்ஷாவால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போதையும் முடியல. இதுவரையும் முடியல. முடியல. ஃபேக்ட் தான் சொல்றேன் நான், முடியல. அமித்ஷாவால தான் முடியும். ரெண்டாவது விஷயம், அதிமுக பாஜக மட்டும் தனித்து நின்று வேற யாரும் கூட இல்லைன்னா மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்ட் தே கேன் கோஸ் 35%. அதை எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணா 35% மேல இந்த ரெண்டு பேராலையும் தாண்டவே முடியாது. ரெண்டு பேரும் அது ஆட்சிக்கு பத்தாது. ஸோ உங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா மினிமம் 40% தேவை. 40% வந்தாலும் மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறையணும், அதுவும் இருக்கு இந்த இடத்துல. மற்றவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து குறையாம இவன் 40% வந்து எலெக்ஷன் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெகா கூட்டணி அமையணும், அது அமித்ஷாவால மட்டும்தான் முடியும். அது கூடிய விரைவில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வரக்கூடிய நாட்கள் சுவாரஸ்யமானவை, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம்.